Hello friends, welcome to Chennai to Mangalore trends. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஆரி ஸ்டிட்ச்ல அடுத்ததா வரக்கூடிய ஸ்டிட்ச் என்னன்னா பேக் செயின் ஸ்டிட்ச். அதை எப்படி பண்ணனும்ங்கறத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நாம பார்த்த டியூட்டோரியல் என்னன்னா ஹெரிங் போன் ஸ்டிட்ச். இந்த வீடியோவோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். அதோட நம்மளோட ஆரி டியூட்டோரியலோட பிளேலிஸ்ட்ல செக் பண்ணீங்கன்னா எல்லா ஸ்டிச்சஸோட டியூட்டோரியலும் இருக்கும். இப்போ நாம எப்படி இந்த ஸ்டிட்சை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவும் போல் த்ரெட்டை நாட் பண்ணி ஃப்ரேமுக்கு கீழே இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு லாங்கா செயின் ஸ்டிட்ச் போடுங்க. போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலயே ஒரு குட்டி ஸ்டிட்ச் போட்டுட்டு இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்ல இந்த 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 அளவுக்கு இந்த லூப்ல இருந்து எடுத்துட்டு இப்படி முன்னாடி கொண்டு போகணும். இந்த லூப்புக்குள்ள இருந்து அடுத்த செயின் ஸ்டிட்சை நாம எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லாக் பண்ணிட்டு பின்னாடி கொண்டு வந்து மறுபடியும் முன்னாடி கொண்டு போனோம்னா இந்த மாதிரி லாக் ஆயிரும். அதே மாதிரி எல்லா செயின் ஸ்டிட்சையும் சேம் டிஸ்டன்ஸில் போட்டுக்கணும். இப்போ அதே மாதிரி ஒரு லாங் செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து பக்கத்துலேயே லாக் பண்ணிவிட்டு அப்புறம் ரிவர்ஸில் வந்து இந்த லூப்புக்குள்ளே ஒரு த்ரெட் எடுத்து ஒரு செயின் எடுத்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு போகணும். இப்போ இங்கே இதில் வந்து நம்ம பின்னாடி கொண்டு வந்து எடுக்கிற அந்த லூப்புக்குள்ளேருந்து எடுக்கிற செயினில் நம்ம வந்து ஒரு பீட் அட்டாச் பண்ணோன்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு ப்ளைனாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பீட் வச்சு பார்க்கலாம். இந்த ஸ்டிச்சில் நமக்கு இடையில இடையில ஒரு நாட் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பேக் செயின் ஸ்டிட்ச் இருக்கும். இதில் நம்ம பீட் அட்டாச் பண்ணி எப்படி பண்ணணுங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டு எடுத்துக்கணும். இப்போது லாங்காக இந்த மாதிரி ஸ்டிட்ச் போட்டுட்டு செயின் கொண்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிட்ச் போட்டுக்கணும். போட்டுட்டு மறுபடியும் இந்த லூப்புக்குள்ள ஒரு செயின் எடுத்துட்டு இப்போ இதில் ஒரு பீட் அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் அட்டாச் பண்ணிட்டு இந்த பீடு வச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு லாக் போட்டுக்கலாம். அந்த பீடு அந்த பக்கமும் இந்த பக்கமும் நகராமல் இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ மறுபடியும் ஒரு லாக் செயின், இப்போ மறுபடியும் ஒரு லாங் செயின், ஒரு குட்டி லாக்கு. இப்போ லூப்புக்குள்ளே இருந்து ஒரு செயின் எடுத்துக்கலாம்.
இப்போ மறுபடியும் ஒரு பீட் ஆட் பண்ணிக்கலாம். பீடை ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி லாக் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு லாங் செயின் அதே ரிப்பீட் ஆகும். இது வந்து நம்ம ப்ளவுஸில் ஃபுல்லாக இல்லைன்னா ஸ்லீவ்ஸில் இந்த மாதிரி லைனாக நம்ம ஒர்க் பண்ணோன்னா ரொம்பவே கிராண்டாக தெரியும் அந்த ப்ளவுஸு. இதே மாதிரி ஸ்ட்ரைட் லைனாக ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டோன்னாவே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணி இதை நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இதே ஸ்டிச்சஸை சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். சில்க் த்ரெட்டை நம்ம டபுளாக எடுத்து நாட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்பவும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். லாங் செயின் போட்டு ஒரு குட்டி நாட்டு. இப்போது இந்த லூப்பு கரெக்டாக லூப்பு நல்லா பார்த்துக்கோங்க, அதில் நடுவில் இருந்து எடுத்துக்கணும். எடுத்து மறுபடியும் ஒரு லாங் இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பீட் வச்சு இதை கண்டினியூ பண்ணலாம்.
இப்போது நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. கோல்டன் கலரில் ப்ளைனாகவும் இது பீட் வச்சும் எப்படி பண்ணுறதுங்கிறது பார்த்தா, அதே இதை சில்க் த்ரெட்லேயும் நம்ம எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்டிச்சை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.